ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேவிஸ் குக்கிங். வாங்க நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா சூப்பராக ஒரு அருமையான அரைக்கீரை வாங்கிட்டு வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம அரைக்கீரை கடையிறது எப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்கு போகலாம். பாருங்கள், அரைக்கீரை ஒரு பாத்திரத்தில் போட்டிருக்கேன். காம்பை மட்டும்தான் கிள்ளிட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். குருவால் அரியணுன்றதெல்லாம் அவசியம் இல்லை. இது வேக வச்சுட்டு நம்ம அப்படியே கடையலாம். பொரியல் பண்ணுற மாதிரி இருந்தால் தான் அரிஞ்சு பொரிக்கணும். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். பாருங்கள், 2 பச்சை மிளகா, ஒரு 10 பல் பூண்டு, சின்ன வெங்காயம் ஒரு 10 பல் உரித்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான பொருள் தக்காளி, ஒரு 4 தக்காளி கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி மெயினாக ஒரு கீரை கடைசி 4 தக்காளியாவது போடணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட் இருக்கும். இப்போ நம்ம இந்த பாத்திரம் வச்சுருக்கேன். பாத்திரத்தில் இந்த வெங்காயத்தை போட்டுருவோம். பூண்டு ஒரு 5-6 பல் போட்டுருவோம். மீதி வந்து தாளிக்கத்தை வச்சுக்கலாம். பச்சை மிளகா போட்டுருவோம். 2 பச்சை மிளகா தான் போட்டிருக்கேன். தக்காளி இது 4 போட்டுடலாம். இந்த ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த தண்ணி நம்ம அதிலே சேர்க்கணுன்றதுனால தண்ணி அதிகமாக வைக்காமல் திட்டமாக வச்சுனா போதும். இப்போது கேஸ் பற்ற வச்சிடலாம். பாருங்கள், இப்போ தக்காளி வெங்காயம்லாம் போட்டாச்சு. இப்போ நம்ம கீரையும் இதிலேயே எடுத்து போட்டுடலாம். கீரை வந்து ரொம்ப நேரம் வேகக்கூடாது. நல்லா போட்டு வெந்து திருப்பிட்டு மறுபடியும் ஒரு புளி வச்சு அதுக்கப்புறம் ஒரு வெந்தோடனே எடுத்துடணும். இது வந்து பருப்பு போடாமல் கடையிறது, அதனால் நான் புளி மட்டும்தான் இந்த அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கேன். இது கீரை ஒரு ஆவி வெந்தவுடனே தான் நம்ம அந்த புளியை சேர்க்கணும். இப்போ இதை அப்படியே மூடி வச்சிடலாம், வெந்துடும். இப்போ பாருங்கள், ஒரு ஆவி வந்தோடனே கீரை அப்படியே உள்ளடங்கிச்சு. இப்போ நம்ம வந்து இந்த கீரையை ஜல்லிக்கண்டையில் திருப்பி விட்டுட்டு புளி வச்சிடணும். இப்படி திருப்பணும், கீரை உள் பக்கமாக திருப்பிட்டு, அப்போ தான் அந்த மேலே இருக்கிற கீரைலாம் வேகும். இப்போ வெந்துச்சு. இப்போது திருப்பி விட்டாச்சு. இந்த புளியை அதில் போட்டுடலாம். இதே மாதிரி இன்னும் ஒரு ஆவி வந்துடணும், அவ்வளோதான். ரொம்ப நேரம் வேகக்கூடாது. கீரை ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இது கொஞ்சம் நேரம் தான் வேலை இருக்குது. பாருங்கள், இந்த கீரையை எடுத்து பார்த்தாலும் தெரியும். காம்பில் நல்லா வெந்தது நல்லா தெரியும். பாருங்கள், இப்போ நம்ம இதை எடுத்துருவோம். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கீரையை வந்து கீரை கடையிற சட்டியில் மாற்றிக்கலாம். இதில் நம்ம இதில் போட்டுடலாம். போட்டுட்டு தண்ணியை வடிகட்டிட்டு சூடு இருக்கும்போதே கடைஞ்சிடணும். ஆறிட்டால் மசியறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும். பாருங்கள், தண்ணி வடித்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதில் உப்பு போட்டுக்கலாம். கல்லுப்பு இந்த அளவுக்கு போட்டுக்கலாம். இப்போ நம்ம மத்தில் வச்சு மசிச்சு கடைஞ்சிடலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி வச்சு கடைஞ்சிடலாம். இப்போ இது வந்து தாளிக்கணும். நான் சும்மா சூட்டில் கொஞ்ச நேரம் கடைஞ்சிட்டு தாளிக்கலான்னு இருக்கேன். பாருங்கள், தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயை வச்சு கேஸ் பற்ற வச்சுருக்கேன். ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். கடுகு ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். உளுந்து வந்து ஒரு 1/4 ஸ்பூன். உளுந்து வந்து முக்கியமாக போடணும். அது கூடவே 2 காஞ்ச மிளகா கிள்ளி வச்சுருக்கேன். அதை பாருங்கள், இது போட்டுக்கலாம். பூண்டு 2 நசுக்கி வச்சுருக்கேன். 2 பல் இந்த மாதிரி நசுக்கி போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும். நல்லா வாசனை போடணும். இப்போ நம்ம இதை எடுத்து அந்த சட்டியிலே போட்டுக்கலாம். இது நல்லா முன்ன மசிக்கி கடையணும். இது வந்து இந்த இடத்துல வசதியில் கீழே வச்சு நான் கடைஞ்சி காட்டுறேன். பாருங்கள், இதெல்லாம் வந்து நின்றுங்கனே இந்த மாதிரி கிச்சன் மேடையில் வச்சு கடைய முடியாது. கீழே உட்காந்தால் தான் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரென்த்து போட்டு துணி வச்சு இந்த மாதிரி கடைஞ்சாதான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து இந்த கீரையை வச்சுருந்தாலே தண்ணி வேக வச்ச தண்ணி இதிலே ஊற்றிடலாம்.
அரைக்கீரை கடைஞ்சாச்சு. டேஸ்ட் பார்த்துருவோமா? உப்புலாம் போட்டிருக்கேன் கரெக்டாக, காரம்லாம் இருந்தாலும் நம்ம பார்ப்போம். சூப்பரான டேஸ்ட்டு, நல்லா இருக்குங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.